ஹாய் ஹலோ வெல்கம். ஒரு 6 வயது சிறுமி தன் தாய் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. அந்த தாய்க்கு பசியை ஆற்றுறதுக்காக பிளாட்ஃபார்ம்ல நின்று பிச்சை எடுத்து அந்த பிச்சை எடுத்த உடனே தன் தாய்க்கு தராங்க. அப்போ திடீர்னு என்ன பண்றாங்க, ஒரு பணக்காரர் வீட்டுக்கு போறாங்க. பணக்காரர் வீட்டு போய் கதவு தட்டி கேட்குறாங்க, ஐயா உங்க வீட்டில் மீதமான உணவு எதா இருந்தால் எனக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பணக்காரர் என்ன பண்றாருன்னா, நான் அந்த மீதமான உணவு தராரு. அந்த பணக்காரர் ஒரு வீல் சேர்ல உட்காந்துட்டு இருக்காரு. அந்த பணக்காரர் மீதமான உணவு கொடுக்குறாரு. அந்த 6 வயது பெண் என்ன சொல்றாங்க, ஐயா உங்களால் நடக்க முடியாதுல, கண்டிப்பா நான் உங்களை நடக்க வச்சே காமிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பணக்காரர் சொல்றாரு, அம்மா நான் 20 வருஷமா வீல் சேர் தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இப்படியேதான் இருக்கேன், டாக்டர்லாம் கை விரிச்சிட்டாங்க, உங்களால நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அம்மா அப்படின்றாங்க. என்னால நடக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்றா அந்த சிறுமி. அடுத்த கணமே ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. எல்லாருமே திகைத்து போனாங்க. அந்த சம்பவம் என்ன, வாங்க இந்த கதையை முழுமையா பார்க்கலாம். வசந்த் விஹார் டெல்லியில பெரிய பணக்காரர்கள் வாழும். அந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா தெரு ரொம்ப அகலமா இருக்கும். நல்ல பனிமூட்டமா நல்ல குளிரா இருக்கு அந்த இடத்துல. அந்த இடத்துல ராஜீவ் மெஹ்ரான்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு வராரு. ராஜீவ் மெஹ்ரா ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு பெரிய தொழில் முனைவரா இருந்திருக்காரு. ராகிரி மெஹ்ராக்கு முதல் மனைவி பேர் கிரண். முதல் மனைவி டைவர்ஸ் பண்ணிட்டு இரண்டாவது ஒரு திருமணம் பண்றாரு. இரண்டாவது திருமணம் பண்ணி அவருக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கு. அந்த ஆண் குழந்தை வெளிநாட்டுல படிக்குது. ஆனா அந்த ஆண் குழந்தை ஒரு நாளும் இவருக்கு ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சதே கிடையாது. அவர் என்ன தனிமையில மட்டுமே இருக்காரு. அவரோட வாழ்க்கை எப்படி போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. பெரிய தொழில் முனைவரா நம்ம வாழ்க்கையில மேம்பட்டு இருந்தாலும் 20 வருஷமா எந்த ஒரு டச் அந்த ஃபீல்டுக்கான டச் எதுவுமே இல்லாம இருக்காரு. அவர் வீட்டுல தனியா தான் இருக்காரு. அதாவது எந்த அளவுக்கு தனிமையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பின்னு விழுந்தா கூட அந்த சத்தம் அந்த வீட்டுக்குள்ள கேட்கும். அவ்வளவு ஒரு தனிமையை உணர்ந்தாரு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள இந்த குளிருக்காக நெருப்பு மூட்டிருப்பாங்களே, அந்த நெருப்பெறிகிற சத்தம், கடிகார ஓடுற சத்தம் இப்படியே தான் இருக்கும். இரவு 9 மணி ஆச்சு. அவர் சாப்பிடான்னு போறாரு. 5 விதமான உணவு இருக்கு. ஆனா அவர் உணவு அவருக்கு பெருசா தெரியல. ஏன்னா கூட யாருமே இல்ல. ஒரு உணவு பரிமாறதுக்கோ யாருமே எதுவும் கிடையாது. வேலைக்காரங்க செஞ்சு வச்சிருவாங்க, அதை இவர் சாப்பிடணும். ஏன்னா அது விருப்பம் இல்லாம ஏதோ ஒரு உணவு சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டு இருக்காரு. அவருக்கு எப்படி இந்த காலில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவர் கார் ஓட்டிட்டே போகும்போது அவருக்கு எதிர்த்தாப்புல வந்த கார் டிரைவர் குடிச்சிட்டு வந்தார். அதனால தான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இந்த ஆக்சிடென்ட் ஆனதால அவருடைய கால்கள் நடக்க முடியாம அவருடைய கால்கள் செயலிழந்து போயிடுச்சு. அன்னைக்கு அந்த குடிகார மட்டும் குடிக்காம வண்டி ஓட்டிருந்தா என் கால்கள் நல்லா இருந்திருக்குமே சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. தன்னோட மெடிக்கல் ஃபீல்ட்ல இன்னும் பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஏன்னா அவர் பல அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணிருக்காரு. அவருடைய மெடல்கள், ட்ராஃபிஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வருத்தப்படுறாரு. நான் இன்னும் மேலும் இந்த மெடிக்கல் ஃபீல்ட்ல நிறைய விஷயம் கண்டுபிடிக்கணும், நான் நிறைய பணியாற்றணும்னு நினைச்சேன். ஆனா இந்த குடிகாரன் ஒருத்தன் கார் ஓட்டினதால என் வாழ்க்கை அழிஞ்சிருச்சு. நானும் என்னோட நிறுவனத்தை விற்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டேன் அப்படின்றாரு. யாருடையுமே தொடர்பு இல்லாம இந்த வாழ்க்கை ரொம்ப அமைதியாகவும் அப்படியே போயிட்டே இருக்கு. ரொம்ப வருத்தத்திலே இருக்காரு. ஏன்னா அவர் சாப்பிட்டீங்களான்னு கேட்கற கூட ஒரு ஆள் கிடையாது வீட்டில். அப்போ இரவு 9 மணி ஆகுது. திடீர்னு ஒரு காலிங் பெல் சத்தம் கேட்குது. அப்போ சத்தம் கேட்டோன்னா என்ன நினைக்கிறாரு, யாராவது நம்ம பார்க்க வந்திருக்காங்களா, இவ்வளோ வருஷமா நம்மளை பார்க்க யாரும் வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாரு. சரின்னு பண்ணிட்டு என்ன பண்றாரு, தன்னோட சிசிடிவி கேமரா ரிமோட் எடுத்து ஆன் பண்றாரு. அந்த சிசிடிவி கேமரால ஒரு சிறுமி தெரியுறா. ஒரு ரெட் கலர் ஜாக்கெட் போட்டு ரொம்ப மங்களா தெரியுது. சரி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த கதவை தொடக்கிறாரு. கதவு திறந்தா யார்மா நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஐயா என் பேர் குடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா தன்னோட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல நடந்து போகும்போது உங்க வீட்டுல இருந்து ஒரு நல்ல வாசனை வந்தது, நீங்க சாப்பிட்ட மிச்சம் இது எதா இருந்தா எனக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஏமா அப்படி கேட்கற அப்படின்றாங்க. ஏன் உனக்கு அம்மா அப்பா இல்லையா அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. எங்க அம்மா 3 வீட்டு வேலை செய்யறாங்க. அவங்க வீட்டு வேலை செஞ்சு முடிச்சு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். எனக்கும் பசிக்கும், எங்க அம்மாவுக்கும் பசிக்கும்ல, அதனாலதான் நான் ஏதாவது யாராவது மிச்சம் மீதி ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு போய் எங்க அம்மா கொடுத்தனா எங்க அம்மாவோட வேலையை குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு குடியா பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. இப்படியும் இந்த காலத்துல இப்படியும் ஒரு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்றாரு. சரிம்மா நான் உனக்கு மிச்சம் மீதியெல்லாம் இருக்கு, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்றாரு. நீ வா முதல்ல நீ சாப்பிடு அப்படின்றாரு. இங்க குளிர்ல எப்படி நடக்கிற அப்படின்னாங்க. இல்ல இந்த குளிர்ல நடந்து யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா தான் நான் சாப்பாடு கொடுத்தேன்னா எங்க அம்மா சாப்பிட்டு தூங்குவாங்க. 3 பேர் வீட்டிலே தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும், அவங்களுமே ரொம்ப பார்க்க பாவமா இருக்கும் அவங்களுமே அப்படின்னு சொல்றா. அப்ப ராஜீவ் மெஹ்ரா நினைக்கிறாரு, இந்த குழந்தை இவ்வளவு அறிவாற்றலாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறாரு. தன்னுடைய குழந்தைக்கு இவர் சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்திருப்பார் தன்னுடைய மகனுக்கு. அந்த ஞாபகம் வந்துருது, நம்ம இவ்வளவுக்குள்ள நம்ம குழந்தைய பார்த்து நம்ம எல்லா குழந்தைக்கு செஞ்சோம், ஆனா நம்ம குழந்தை வெளிநாட்டுக்கு போய் படிக்க போயிடுச்சு, ஒரு நாளுமே நம்மள விசாரிச்சது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாரு ராஜீவ் மெஹ்ரா. அப்ப என்ன பண்றாரு, நீ வா முதல்ல நீ சாப்பிடு அப்படின்றாரு. ஐயா நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா அப்படின்றாரு. என்ன, நீங்க எனக்கு மீதமுள்ள உணவெல்லாம் கொடுத்துருக்கீங்கல்ல, நான் உங்களை நடக்க வைப்பேன் அப்படின்னு சொல்றா. அப்ப சிரிக்கிறாரு. 20 வருஷமா நிறைய டாக்டர்ஸை பார்த்துட்டேன், எல்லாருமே கை விரிச்சிட்டாங்க, நீ சொன்னா நடந்துருமா அப்படின்றாங்க. கண்டிப்பா நடக்கும் ஐயா சொல்றாங்க. சரி நீ என்னமோ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, முதல்ல வா சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அந்த குழந்தைக்கு அங்க சூப் எடுத்து கொடுக்குறாரு. அந்த குழந்தை ரொம்ப பசியோட இருக்கு. ரொம்ப பசியோட குடுகுடுன்னு அவர் கொடுத்த உடனே எல்லாத்தையும் குடிச்சிச்சு, சீக்கிரமா சாப்பிடுச்சு. அதை பார்த்தோன்னே நீ இவ்வளோ பசியில இருக்கியா அப்படின்றாரு. ஆமாங்க ஐயா நான் ரொம்ப பசியில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. நான் சாப்பிட்டுட்டேன், உங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா குடியா கேட்குறாங்க. சரிம்மா என்ன உதவினா, அவங்க காலை பிடிக்கட்டுமா அப்படின்றாங்க. ஏன் காலையா, அதெல்லாம் வேண்டாமா நீ போமா அப்படின்றாரு. இல்ல நான் உங்க காலை பிடிக்கிறேன், நான் உங்க காலை பிடிச்சு உங்களுக்கு நான் மசாஜ் பண்றேன், இந்த மசாஜால உங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும், நீங்க சீக்கிரமாவே நடந்துருவீங்க
நடந்துப்பீங்கன்னு அந்த பாப்பா சொல்றா. இல்ல வேண்டான்னு சொல்றாரு. அந்த பாப்பா ஒரு பேச்சை கேட்காம அவருடைய காலை பிடிக்குது. அந்த காலை பிடிக்கும் போது ஏதோ ஒரு உணர்வு அவருக்கு தோணுது. சில டைம் வலிக்கிற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே எனக்கு புரியாம இருக்கு. இல்லம்மா வேண்டான்னு சொல்ல, ஆனா வலிக்கிற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பொறுத்துட்டு அப்படியே அமைதியா இருக்காரு. அப்ப அவ சொல்றா, ஐயா நான் மீதமுள்ள உணவெல்லாம் எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. எடுத்துக்கோமா, தாராளமா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றா. எடுத்துக்கிட்டு போகும்போது என்ன பண்றாரு ராஜு மெஹ்ரா, இருமா நீ தனியா போகாத, காலம் கெட்டு போயிருக்கு, நீ இந்த மாதிரி தனியாலாம் வரக்கூடாது அப்படின்றாங்க. இல்லையா எனக்கு இங்க இருந்து போக வழி தெரியும், நான் போயிடுறேன் அப்படின்றாங்க. இல்லம்மா வேண்டாம், என்னோட டிரைவரை வச்சு உனக்கு கார்லயே அனுப்பி விடுறேன்னாங்க. ஆமா நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. ஐயா நீங்க பக்கத்துல ஒரு சேரி குப்பம் இருக்கு இல்லையா, அந்த சேரி குப்பத்துல தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க உணவு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, சீக்கிரமாவே நீங்க நடப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாப்பா வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அந்த பாப்பா அந்த கேட் கிட்ட போற வரைக்கும் நின்று பார்த்துட்டே இருக்காரு. 20 வருஷமா நம்மள சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்களா ஒருத்தவங்க கூட கேட்டது கிடையாது. ஆனா இவ்வளவு வருஷம் கழிச்சு நம்ம வீட்டுக்கும் ஒருத்தவங்க வந்து நம்மள விசாரிச்சுட்டு கண்டிப்பா நீங்க நடந்துருவீங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்களேன்னு ராஜு மெஹ்ரா யோசனை பண்றாரு. அடுத்த நாள் காலையில ராஜு மெஹ்ராவோட பெட்ரூம்ல நல்ல ஒரு சூரிய ஒளி விழுது. பண்றாரு, ஒரு நோட் பேட் எடுத்து எழுதுறாரு. ஏதாவது ஒரு அற்புதம் இருக்குன்னா அந்த குழந்தை ஒரு பசியில இருக்கும்போது அந்த அற்புதத்தை பார்க்கலாம். அந்த குழந்தை வந்து அந்த பசியிலையும் ஒரு புன்னகை செஞ்சது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்காக நோட் பேட்ல எழுதிடுறாரு. அவரோட புன்னகை என் மனசுக்குள்ள அப்படியே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. எழுதிட்டு என்ன பண்றாரு, தன்னோட வீல் சேர் மூலமா கிச்சனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கலர் பென்சில்ல ஒரு லெட்டர் எழுதிருக்கு. மாமா எனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை எழுதிருக்கா. எனக்கு நன்றி, உங்க கால்கள் சீக்கிரமாவே சரியாகிடும் அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு ராஜு மெஹ்ராவுக்கு கால்ல ஒரு சரியான வலி ஏற்படுது. தவிக்கிறாரு, வலி தாங்க முடியல, துடிக்கிறாரு, சரியான வலி எடுக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு கால்ல இருந்து எந்திரிச்சு நின்னுடுறாரு. எந்திரிச்சோன்னா இது என்ன அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல எல்லா ஹெட்லைன்ஸ்லுமே ராஜு மெஹ்ரா ஒரு பெரிய பயோடெக்கோட நிறுவனர், அவர் வந்து 20 வருஷமா நடக்க முடியாம இருந்தது, யாரோ ஒரு சிறுமி அவங்க வீட்டுக்கு வந்த உடனே அந்த சிறுமி பண்ண மசாஜால அவர் நடந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸ் பரபரப்பாகுது. ஒண்ணுமே புரியாம இருக்கு. அதாவது அந்த ராஜு மெஹ்ராவோட வீட்டு வாசல்ல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ கேமராமேன் இருக்காங்க, ஒளிப்பதிவாளர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம மக்கள் நிறைய பேர் கூடி இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ராஜு மெஹ்ராக்கு பயந்தா வந்துருச்சு. என்னது நம்ம யாருக்குமே இந்த விஷயத்த நம்ம சொல்லலையே, எந்த இடத்துல தப்பு நடந்தது நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்றாரு. அப்ப ராஜு மெஹ்ராக்கு நிறைய கால்ஸும் வருது. கிட்டத்தட்ட அவருடைய 10 லைன் நம்பர் இருக்கு. அந்த 10 லைன் நம்பருக்கு தொடர்ந்து போன் வந்துட்டே இருக்கு. ராஜு மெஹ்ரா நீங்க நடக்கிறீங்களா, உண்மைதானா, உங்க வீட்டுக்கு ஒரு சிறுமி வந்திருந்தாங்களே, அந்த சிறுமி பண்ண மாயாஜாலத்துல நீங்க நடந்துட்டீங்களாமே அப்படியா அப்படின்னு சொல்றாங்க. ராஜுவுக்கு போன் ரிங் அடிச்சாலே போன் எடுக்கிறது கூட பயமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு கூட்டம், சுத்தி பத்தில அவ்வளவு கூட்டம், அவரால் முடியவே இல்லை. ராஜு என்ன பண்ணாரு, ரொம்ப எரிச்சல் அடைஞ்சு என்ன பண்ணாரு, தொலைபேசியை துண்டிச்சு வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்க, அப்ப திடீர்னு யாரோ ஒருத்தர் கதவை தட்டுறாங்க. ஐயோ இவங்க உள்ள வரைக்கும் வந்துட்டாங்களா அப்படின்னு யோசனை பண்ற ராஜு மெஹ்ரா. அப்பதான் உள்ள வராங்க நரம்பியல் நிபுணர் டாக்டர் ரதி வர்மா வராங்க. உண்மையாவே நீங்க நடந்துட்டீங்களா, உண்மையா ஆச்சரியமா, எங்க எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்றாங்க. அப்புறம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சுன்னு ரத்திக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. என்னது நீங்க நடக்கிறீங்களா, எப்படி இது சாத்தியமாச்சு, 20 வருஷமா உங்களை நான் தான் கவனிச்சிட்டு இருக்கேன், எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ராஜு விட்டு கேட்குறாங்க. அப்போ ராஜு சொல்றாரு, நேற்று நைட்டு ஒரு குழந்தை எனக்கு வந்து குடியா, அந்த பாப்பா பேரு, அந்த பாப்பா எனக்கு சாப்பிட்றதுக்காக ஏதாவது கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வந்தா. அந்த குழந்தை என் காலை மசாஜ் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா நீங்க நடப்பீங்க, உங்க ஆள் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு. அப்போ நான் கூட கேட்டேன், அந்த குழந்தை நீங்க டாக்டர் ஆக போறீங்களா அப்படின்னு சொல்றா. இல்ல, நான் வந்து பணம் காசுல எல்லாருமே நான் நல்லதே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போச்சா அந்த பாப்பா மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கால்கெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றாங்க. ஆனா ஒரு டாக்டரா இருந்துட்டு அவங்களால நம்பவே முடியல, இது எந்த விதத்துல சாத்தியம்னு எனக்கு தெரியல, ஏன்னா உங்களுக்கு ஏதோ மிராக்கல் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, அந்த சிறுமி குடியாவை பிடிக்கணும், பிடிச்சா நம்மளோட உடல்நிலையெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ராஜு மெஹ்ரா நினைக்கிறாரு, அந்த குழந்தைக்கு என்னால ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கு, நான் அந்த குழந்தைய எப்படியா காப்பாற்றணும் அப்படின்றாங்க. ராஜு மெஹ்ரா வீட்டுல இருந்து வெளியே வராதானே என்ன பண்றாங்க, மக்கள் எல்லாம் ராஜு மெஹ்ரோட ஜன்னல் வழியா வந்து கல்லு தூக்கி வீசி அடிக்கிறாங்க. அப்போ உடனே என்ன சொல்றாங்க, ராஜு மெஹ்ரா ரதி கிட்ட சொல்றாங்க, ரதி போலீஸை கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே போலீஸ்ல கால் பண்றாங்க. போலீஸ்ல அந்த இடத்துல வந்து நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு, போலீஸ்க்கு லைனே போகல. திடீர்னு என்ன பண்றா, குடியா அவரை பாக்குறதுக்காக வரா. அவரை பாக்குறதுக்காக வந்தோடனே மக்கள் எல்லாம் அந்த குழந்தைய ரிப்போர்ட் நசுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராஜு மெஹ்ராவும் போறாரு. இல்ல அந்த குழந்தைய நான் எப்படியா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த குழந்தை உள்ள மாட்டிட்டு இருக்கா, நான் எப்படியா காப்பாற்றணும்னா, இல்ல நீங்க இந்த சமயத்துல போகாதீங்க, ஏன்னா கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, அந்த கூட்ட நேரத்துல உங்களே சாகடிச்சிருவாங்கன்னா. இல்ல அந்த குழந்தை எனக்காக வந்திருக்கும், கண்டிப்பா நான் போகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த கூட்ட நெரிசல போய் அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து உள்ள போயிடுறாரு. அந்த குழந்தை ரொம்ப அலற ஆரம்பிச்சிருச்சு. நீ அலறலாம் வேண்டாமா, உன மாமா இருக்கல, மாமா உன்னை காப்பாத்திடுவேன், முதல்ல தான் மாமாவால எந்திரிச்சு போக முடியாது, இப்ப மாமா நல்லா நடக்கிறேன் குடியா அப்படின்னு சொல்றாரு, அதனால நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ரதி சொல்றாங்க, கூட்டம் இருக்க 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 கட்டுக்கடங்காமல் இருக்க, நம்ம எப்படியா குடியாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வேற ஒரு பாதையில போலான்னு பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கருப்பு கலர் காரும் 2 வழக்கறிஞரும் ஒரு சில உருவங்கள் பின்னாடி உட்காந்துருக்காங்க, யாருன்னு தெரியல. அப்ப ரத்தி சொல்றாங்க, இந்த கார் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு, யாருன்னு தெரியல அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு போயிடுறாங்க. குடியா, டாக்டர், ராஜு மெஹ்ரா 3 பேரும்
பேருமே போயிட்டு அந்த ஆர்ஃபனேஜ்ல போய் தங்குறாங்க. அந்த ஆர்ஃபனேஜுக்கு நிறைய டொனேஷன் கொடுத்துருக்காரு ராஜு. நல்லபடியா தங்குறாங்க. தங்கிட்டே என்ன பண்றாங்க, திடீர்னு அந்த இடத்துல ஒரு ஜன்னல் வழியா ஒரு காரை பாக்குறாங்க. அந்த கார்ல இருந்து பாத்தீங்கன்னா அவருடைய முதல் மனைவி இருக்காங்க, வழக்கறிஞர் இருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜீவ் மெஹ்ராக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ராஜீவ் மெஹ்ராவோட சொத்தெல்லாம் அபகரிக்கணுன்றதுக்காக அவருடைய மனைவி செஞ்ச வேலை தான் இவ்வளவு விஷயமே. இந்த ஊடகங்கள் வர வச்சதெல்லாம் இவங்க தான் அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. திருப்பியும் மறுபடியும் ஊடகங்கள் எல்லாமே அவரை சுத்தி வளைச்சு வருது நிக்குது. அப்ப டாக்டர் சொல்றாங்க, நம்ம ஊடகங்கள் நம்ம பின்னாடி சுத்திட்டே இருக்க, நம்ம இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல டாக்டர், நம்ம இதுக்கு மேல பேசாம இருந்தா அவங்க நம்ம எப்பவுமே நம்ம சுத்திட்டே தான் இருப்பாங்க, கண்டிப்பா நம்ம பேசணும், நீங்க எதுக்கும் போலீஸ்க்கு கால் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் போலீஸ் கால் பண்றாங்க. அப்ப ராஜீவ் மெஹ்ராவும் ஊடகங்களுக்கு வெளியிலே வராரு. அந்த குழந்தைய குடியாவை கூட்டிட்டே வராரு. அப்ப நிறைய பேர் கேக்குறாங்க, இந்த குழந்தை தான் உங்களை காப்பாத்துச்சா அப்படின்னு. இல்ல, இந்த குழந்தை இது சாதாரண சிறுமி தான், இந்த குழந்தை எப்படி என்ன காப்பாற்ற முடியும், இந்த குழந்தை சொன்ன வார்த்தை மட்டும் தான் என்ன காப்பாத்துச்சு அப்படின்னாங்க. இந்த குழந்தை கண்டிப்பா நீங்க நடப்பீங்கன்னு எனக்கு கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 30-40 முறையாவது சொல்லியிருக்கோம். நம்ம ஏன் இது ஒரு நாள் நினைச்சது இல்லைன்னு சொல்லிட்டு நானும் நடக்க ஆரம்பிச்சேன். நான் நடக்க முயற்சியே பண்ணல, டாக்டர் சொன்னதை மட்டும் தான் நம்பிட்டு இருந்தேன். நான் எந்த ஒரு பெரும் முயற்சியும் பண்ணல. உங்களால் நடக்க முடியாதுன்னு சொன்ன விஷயத்த ஆழ் மனசுல ஏத்துக்கிட்டேன். ஆனா அந்த குழந்தை சொன்னதையும் இப்ப நான் ஏத்துக்கிட்டேன். உங்களால் நடக்க முடியும், டாக்டர் சொன்னாரு உங்களால் நடக்க முடியாதுன்னு சொன்னாரு. நான் அந்த விஷயத்த மட்டும் என் ஆள் மனசுக்குள்ள ஏத்துக்கிட்டேன். அந்த குழந்தை அதே மாதிரி உங்களால் நடக்க முடியும்னு சொல்லிச்சு. இந்த விஷயத்த நான் ஆள் மனசு அளவுக்கு ஏத்துக்கிட்டேன். இது ஏத்துக்கு என்ன ஆச்சு, எனக்குள்ள ஒரு உணர்வு தோணப்பட்டது, என்னால் நடக்க முடியும், நான் ஏன் முயற்சிக்கே பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ண, அதனால எந்திரிச்சு நின்னேன் அப்படின்றாங்க. இது குழந்தை மட்டுமே தான் தவிர இந்த குழந்தை கடவுளும் கிடையாது. இது ஒரு விளையாட்டு குழந்தை. அதனால இந்த குழந்தை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, எதுவும் செய்யாதீங்க. இந்த குழந்தை எனக்கு நான் நடக்க வைக்கல, இந்த குழந்தையோட பேச்சு திறமையான பேச்சு தான் நடக்க வைக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த குழந்தையோட பேச்சு ஆள் மனசு வரைக்கும் எனக்கு தொட்டுடுச்சு. நானும் முயற்சி பண்ண, அதனால நான் நடந்தேன். வேற எந்த விஷயமும் பெருசா என் வாழ்க்கையில் நடந்துடல அப்படின்றாங்க. மக்களுக்கு எல்லாருமே சொல்றாங்க, நீங்க மனித நேயத்தோட எல்லார்கிட்டயும் நடந்துக்கோங்க. இந்த குழந்தைகிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் மனித நேயம், நம்பிக்கை. இது ரெண்டு மட்டும் இருந்தாலே நம்ம வாழ்க்கை எங்க எப்படி இருந்தாலும் வெற்றி பெறலாம், இந்த வாழ்க்கையில எப்படி இருந்தாலும் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜீவ் மெஹ்ரா போயிடுறாரு. இப்ப என்ன பண்றாரு ராஜீவ் மெஹ்ரா, இந்த சொத்து இருக்கவே தான் நம்மளுடைய முதல் மனைவி நம்மள மிகவும் தொந்தரவு படுத்துறாரு நினைக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு, அவருடைய பங்களாவை அனாத ஆசிரமத்துக்காக எழுதி வச்சிடுறாரு. இவரும் அந்த பங்களாலே வாழ்ந்துட்டு இருக்காரு. அங்க உள்ள ஊனமுற்ற குழந்தைங்களுக்கு நம்பிக்கையா பேசி கொடுக்குறாரு. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல குடியாவும் இருக்காங்க. குடியா ஒரு கோயில சாமி கும்பிட்டு ஒரு புன்னகை வைக்கிறா. அந்த புன்னகை பார்த்தோன்னே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுது ராஜீவ் மெஹ்ராவுக்கு. அதுக்கப்புறம் வாங்க மாமா நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. சரி, நீங்க ரெண்டு பேருமே சாமி கும்பிட்டுட்டே இருக்கும்போது கடவுள் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி திடீர்னு மழை வருது. மழை அவனுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது வாழ்க்கை ரொம்ப முக்கியமான விஷயம் மனித நேயமும் நம்பிக்கையும். ராஜீவ் மெஹ்ரா அந்த குழந்தை சொன்ன விஷயத்த ரொம்ப நம்பிக்கையா நினைச்சு பார்த்தாரு. அந்த மனித நேயமா அந்த குழந்தைகிட்ட நடந்துக்கிட்டாரு. ஏன்னா அவர் மனித நேயம் நம்பிக்கையும் இரண்டும் சேர்ந்ததால் தான் அவரால் நடக்க முடிஞ்சது. ஸோ மனிதனையும் நம்பிக்கையும் எல்லார் மனிதர்கிட்டையும் இருக்கணும். அவங்கவுங்க வாழ்க்கையில நம்ம முன்னேறுவோன்ற நம்பிக்கை நமக்குள்ள தோணணும். அதாவது ஒரு விஷயம் நமக்கே தோணலன்னா மற்றவங்களுக்கு எப்படி தோணும், நான் முன்னேறுவேன்ற விஷயத்த நம்ம முதல்ல நம்பணும். அந்த மாதிரி ராஜீவ் மெஹ்ரா என்னால் நடக்க முடியும்னு தன்னை நம்பினாரு, அதனால நடக்கிறாரு. நீங்களும் உங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கை இழக்காம மனிதநேயம் இழக்காம வாழுங்க. எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு ஒளிவட்டம் வரும், உங்களுடைய வாழ்க்கையிலும் வரும். மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.